கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 23:1 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த சத்தியத்தை நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபடுவாராக, நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன அடையேன்? நான் தாழ்ச்சி அடையேன். இதை நிறைய விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தாழ்ச்சிகள், அந்த போராட்டங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கங்கள் நமக்குள்ளே ஏற்படுகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தெளிவான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என் இரட்சகராய், அதாவது அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கின்ற ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளே வருகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இன்னமும் ஒரு தாழ்ச்சி, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு சஞ்சலம், ஏதோ ஒன்றுக்குள்ளே இன்றைக்கி மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல. ஆனால் இவருடைய பார்வை தெளிவாக இருக்குது. இவருடைய விசுவாச வாழ்க்கை தெளிவாக இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பது ஒரு மாபெரும் விசுவாச அறிக்கை. அது தேவன் அழைத்திருக்கிற அழைப்பினுடைய ஒரு பரிபூர்ணமும் கூட, ஒரு பரிபூர்ண வாழ்க்கை. இவருடைய பார்வை முழுக்க முழுக்க மகிமை அடைந்த இயேசு ராஜாவின் மேல் இருக்கிறது. அவர் மகிமை அடைந்தது எனக்காக என்கின்ற அந்த பார்வை, அந்த விஷன் கரெக்டாக இருக்குது. நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஏன் அப்படின்னா, என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் கொலையுண்கிற ஆடு, நான் எனக்குள்ளே மரணம் இருக்கிறது. நான் ஒரு மாம்சமான ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேன், எனக்குள்ள மரணம் இருக்கிறது. ஆனால் என் கர்த்தர் தான் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். அவர் என் மெய்ப்பராக இருக்கிறதுனால நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு பார்வை இங்கே சங்கீதக்காரனுக்குள்ள தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்பார் என்கின்ற அந்த ஒரு தரிசனம், அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு தெளிவு, என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு தெளிவு, அவர் என் மெய்ப்பராக இருக்கிறதுனால நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தம் ஜீவனையே கொடுக்கிறார் என்கின்றது வெளிச்சம் இருந்துச்சுன்னா, நீ எந்த ஸ்டேஜிலுமே உங்களுக்கு தாழ்ச்சி கிடையாது. எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றதை புரிந்து கொள்ளணும். எல்லாமே இருக்கு. ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா அந்த பார்வை வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ரோயி என்கின்ற எபிரேய பதம் அங்கே இருக்க ரோயி. அதனுடைய ரூட் வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரா ஆஹ், ரா ஆஹ், ஆஹ், ரா ஆஹ் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா ரேஷ் ஐன் ஹே. இந்த ரேஷ் என்பது தலை. யார் நமக்கு தலை? நமது கிறிஸ்து இயேசு நமக்கு தலை. தலை அப்படின்னா யாருன்னா புருஷன். புருஷன் என்ன செய்கிறார்? ஆதாம், முந்தின ஆதாம் என்ன செய்தார்? மண்ணான அந்த ஆதாம் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவிக்காக தம் ஜீவனையே கொடுத்தார். பிந்தின ஆதாம் ஆகிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மனைவாட்டி சபைக்காக, மனைவிக்காக தம்முடைய ஜீவனையை சிலுவையில் கொடுத்தார். ஆக என் தலை, அந்த ரேஷ் என்பது என் தலை, என் தலையானவர், என் புருஷனானவர். ஒரு புருஷன் எப்படி தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்றுவானோ அப்படி போல என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து ஜெயங்கொண்டவராய், பரிபூர்ணமுடையவராய், எல்லாம் அவருக்குள் இருக்கிறது என்கின்ற அந்த மன உற்சாகம், அந்த முழு நம்பிக்கை, அந்த முழு நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவமே உள்ள அடங்கி இருக்கிறது. அப்போது இந்த ரேஷ் ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரூட் வேர்டை பார்த்தீங்கன்னா ரேஷ், என் தலையாக இருக்கிறவர். அடுத்தது ஐன் என்கின்ற அந்த எழுத்து, ஐன் என்கின்ற, ஐன் என்றால் கண். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு சபை.
என் தலையை நான் நோக்கி பார்த்து விட்டேன், என் புருஷனை நான் நோக்கி பார்த்து விட்டேன், நான் தாழ்ச்சி அடையேன். இது எவ்வளோ பெரிய விசுவாசம் தெரியுமா? இதுதான் மணவாட்டி சபை. இந்த ஒரு பரிபூர்ண பார்வையில் பார்ப்பது தான் மணவாட்டி சபை. அடுத்தது மூன்றாவது எழுத்து பார்த்தோன்னா ஹே, ராஹ் ஹே. இந்த ஹே என்பது பார்த்தீங்கன்னாக்கா அமேசிங் லைட், வர்ஷிப் ஹேண்டு, தேவனை துதிக்கிற அந்த கரம். அவரை நோக்கி பார்த்துட்டோம்னாக்கா வேற எதையுமே நோக்கி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமானவர். அப்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும்னா, எந்த ஸ்டேஜிலுமே எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த பதற்றமோ அந்த சலசலப்போ நம்பிக்கை இழப்போ நம்மளை தொடாது. இந்த பார்வை தாவீது தெளிவாக பார்த்தார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த ரோயி அந்த இடத்துல பார்த்தா அந்த பதத்தில் அந்த வார்த்தையின் பதத்தில் பார்த்தா ரோயி அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷ் ஐன் யோத் இருக்கும், யோத் இருக்கும். அந்த கரம் யோத் என்பது கடைசியில் ஹேக்கு பதிலாக ரேஷ் ஐன் ஹே என்கின்ற அந்த ரூட் வேர்ட்லேருந்து தான் ரோயி கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற பதம் வந்துச்சு. அந்த யோது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கரம். என் கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர், அவருடைய கரத்தில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார், அவர் என்னை ஏந்தி வைத்திருக்கிறார், அவர் கையில் இருக்கிற ஆடு நான் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறார். நான் இப்போ அன்பாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய், என் புருஷனாய், எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கிற மகிமையின் கர்த்தராய் அவர் இருக்கிறபடியினால் அந்த ஒரு பரிபூர்ண நம்பிக்கை யார் மேலே இருக்கிறதோ அவங்க மேலே தேவன் அவ்வளவு பெரிய கிருபையை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் என்ன பிரச்சனைன்னா, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன், பல தருணங்களில் நாம் எல்லாரும் நம்முடைய பலத்தை நாம் நம்புகிறோம். அங்கே தான் பிரச்சனை ஏற்படுகிறது. நம்முடைய புருஷனை நாம் நம்பாமல், என் கர்த்தர் எனக்காக இருக்கிறதுனால நம்மை நாம் நம்பினோம்னாவே நமக்கு பயம் வந்துடும். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பெரிசாக இருக்கும், அது நம்மளால் கடந்து போகவே முடியாது. அங்கே தாழ்ச்சி தான் இருக்கும். அதனால தான் நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்கிறாரு. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த நம்முடைய வாழ்க்கையை போராடி தான் ஜெயம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் இன்னைக்கு நமக்கு தாழ்ச்சி இருக்கிறது? நம்ம கண்டிப்பாக நம்முடைய பலத்தை நம்பி போனோம்னா கண்டிப்பாக முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அதிசயமானது, அது ஆச்சரியமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதேனில் இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும்னு சொல்லி மாம்ச கண்ணை திறந்துட்டு ஆவியின் கண்ணை மூடிட்டான் பிசாசு. ஆமெனா இல்லையா? இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நான் தாழ்ச்சி அடையேன் என்பது மகிமையின் கண், அது பரிபூரண விசுவாசம். ஆனால் எனக்கு என்ன நடக்குமோ, நான் தாழ்ச்சி அடைஞ்சிருவேனோ, இந்த பலவீனத்தில் நான் விழுந்துருவேனோ, அல்லது என் சத்ருவுக்கு முன்னாடி நான் விழுந்துருவேணுன்ற அந்த தாழ்ச்சி, வாழ்க்கையில் குறைவுகள், இதெல்லாம் என்னதுன்னா மாம்சக்கண்ணு. ஆனால் தேவனுக்கு யார் தேவைன்னா, அவருக்கு மணவாட்டி தேவை. உன் புருஷன், இந்த மேய்ப்பன் என்பது என் புருஷன் தான் என்னை மேய்க்கிறார். இப்போது ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய புருஷனால் நடத்தப்படுகிறாள். ஒவ்வொரு மனைவியும் என்ன, தன்னுடைய புருஷனுடைய அந்த வார்த்தைக்கு, அந்த ஞானத்துக்கு அவள் கீழ்ப்படிந்து அவள் தன் குடும்பத்தை புத்தியாய் நடத்துகிறாள். அதே போல் என் கிறிஸ்து என் புருஷன்னா அவர் ராஜாதி ராஜா. நான் எப்படி இருப்பேன்? அப்போ நான் ராணியை போல. என் புருஷன் என் ராஜான்னு எப்படி வெளிப்படும்? நான் ராணியாக வாழ்வதில் தான் வெளிப்படும். அப்போது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த மனக்கண் தாவீதுக்கு இந்த மனக்கண் திறந்திருக்கிறது. சவுலின் கையில் என்றாகிலும் ஒரு நாள் நான் மரித்து விடுவேன் என்கின்ற அந்த நோக்கம் தான். அவருக்கு முன்னாடி மரணம் இருக்குது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வினாடியும் அவரால்
நிற்க முடியாமல் அவர் போயிட்டு கௌதாரியை போல, இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துட்டோம், கௌதாரியை போல தெல்லுப்பூச்சியை போல நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவருக்கு அவருடைய ஆவியின் மணக்கன், அவருடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. எல்லாவற்றையும் அவர் தரிசனத்தில் பார்க்கிறார். எல்லாமே இருக்கு, என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே இருக்கு என்கிற அந்த பார்வை இருந்துச்சுன்னா, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில், எப்பேற்பட்ட அந்தகாரத்தில், எப்பேற்பட்ட சத்துருவுக்கு மத்தியில் உங்களுடைய பயணம் இருந்தாலும், பயங்கரமான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏதேனில மூடப்பட்ட அந்த மணக்கண், அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிற அந்த கண் சபையிலே திறக்கப்படுகிறது. இன்னைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் எந்த இடத்திலுமே தாழ்ச்சி அடையக்கூடாது. இந்த தோல்வி, அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு சஞ்சலம், பயம், திகில், இவைகள் எதுவும் சபையை, மனவாட்டியை தொடக்கூடாது. மனவாட்டி என்பது ரெஸ்ட், பீஸ், ரெஸ்ட், அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தம், அந்த மனசுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சமாதானம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் கர்த்தர், என் மேய்ப்பர், என் புருஷன் என்னை மேய்க்கிறார். மேய்க்கிறார் என்பது போஜனமே ஜீவன், போஜனமே ஜீவன். அந்த ஜீவனே என் பலன், அந்த பலனே என் மகிமை. அந்த சத்தியத்தை நான் எந்த அளவுக்கு நான் மேய்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த அமர்ந்த தண்ணீர், அந்த அமர்ந்த தண்ணீர் என்பது அந்த ஊற்று தண்ணீர், அது பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையை நோக்கி பார்க்கிற அந்த தெய்வீக பிரசன்னம் என் மனசை விட்டு எப்பவுமே எடுத்தே போட முடியாது. என் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய போராட்டங்கள், சோதனைகள் இருந்தாலும் சரி, இந்த உலகம் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வரும். அல்லேலூயா. கர்த்தர் இங்கே தாவீது சொல்றாரு, டே கோலியாத்தே, நீ ஈட்டியோட கேடக உன் பலத்தை நீ நம்பி வர, ஆனால் நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவர் உற்சாக பலத்தோட அந்த அமர்ந்த தன்னுடைய பதற்றமே இல்லை அவருக்கு, எதை குறித்த சஞ்சலமே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த மாம்ச கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் அவங்ககிட்ட பணம் வச்சிருக்கிறான், அவன் நல்ல ஆள்பலம் வச்சிருக்கிறான், நல்லா அவனுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லையே. அந்த இல்லையே அந்த இன்னமும் பஞ்ச பாட்டு பாடிக்கின்னு, இன்னமும் ஒரு மாதிரியான ஒரு காரியத்தெல்லாம் பண்ணிக்கின்னு, ஒரு திகில், ஒரு பயம், இதையெல்லாம் பார்த்துக்கு நான் என்ன திரும்ப சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. இன்றைக்கி யாருக்காச்சும் ஒரு சின்ன ஒரு பலவீனம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடம்பு நல்லா கவனிங்க, உடம்பு முழுக்க போய் ஸ்கேன் பண்ணி நல்லா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் உடம்புக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏசப்பாவுக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அவருடைய கண்கள் நம்மளை அப்படியே ஸ்கேன் பண்ணும். அல்லேலூயா. அந்த பார்வை இருக்கணும். இவர் என் தலை, அந்த ஐன் ரேஷ், ரேஷ் என்றால் தலை, என் புருஷனுடைய பார்வை என் மேலே பட்டா போதும், அந்த ரேஷ் என் தலையை நான் நோக்கி பார்ப்பேன். அந்த பார்வை ஆச்சரியமானவராய், ஹே என்றால் அவருடைய வல்லமை, அவருடைய அந்த ஹேண்டு, அவரை துதிக்கிற அந்த பிஹோல்டு தேவன், அந்த வொர்ஷிப், அவரை துதிக்கிற அந்த துதி, அவரை நோக்கி பார்க்கிற அந்த துதி, இதுதான் ரோயி, இதுதான் ராக் என்றால் அந்த மகிமை, இதுதான் மனவாட்டி. நீ உனக்கு நீ பயப்படக்கூடாது, உனக்கு பயம் இருக்கக்கூடாது. எந்த ஸ்டேஜிலுமே உனக்கு அந்த ஒரு பயமே இல்லாமல் அவரை நல்லா உற்சாகமாய் நோக்கி பார்த்து, அவர் எனக்காகத்தான் சிலுவையில் யாவையை செய்து முடித்தவர் என்கின்ற அந்த மனரம்மியம், அந்த மனரம்மியம். நான் எல்லா இடத்திலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா இடங்களையும் பட்டினி படவும் தெரியும், திருப்தியாக புசிக்கவும் தெரியும், எல்லா இடத்துலையும் நான் எந்த நேரத்திலையும் மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன்.
அதுக்கு காரணம் என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த கர்த்தரை நோக்கி பார்த்த அந்த பரிபூர்ண பார்வை, மாம்ச கண் மூடி ஆவியின் கண் அவர்களுக்கு திறக்கப்பட்டதினால அவர்கள் மணவாட்டி என்கின்ற அந்தஸ்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லாமா? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ராஜா. அவர் சர்வத்தையும் சிங்காசனத்தில் வீற்றுக்கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு எதுனா ஒன்றுனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். யான் கண் முன்னாடியே நீ என்னுடைய மனைவி பலவந்தம் செய்யலாம் என்று இருக்கிறாயா? அங்கே எஸ்தர் பந்தியை பரிமாறி கொண்டிருக்கிற அந்த வேளையில் அவர் இந்த துஷ்ட ஆமான் தான் எங்களை ராஜாவுக்கு நஷ்டத்தை வர பண்ணினான். இந்த துஷ்ட ஆமான் என்ன செய்தான்னா, ராஜாத்தியை கொலை செய்யும்படியான திட்டத்தை தீட்டி விட்டான். எனக்கு வியாதி வருது, வியாதி வந்ததுமே தாழ்ச்சி அடைகிறோம். நல்லா கவனிக்கணும். நான் ராஜாவுடைய கண் முன்னாடி இருக்கிறேன், நான் ராஜாவின் கண்மணியா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ராஜாவின் கண்மணியா இருக்கிறேன் என்பது அதுதான் இந்த பார்வை. என் தலையை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பலவீனம் இருக்குது, இன்னைக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. ஏன் தாழ்ச்சின்னு நான் கேட்குறேன், ஏன் பயம் நான் கேட்குறேன். இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு விதமான போராட்டம் இருக்கிறது. ஏன் நமக்கு தாழ்ச்சி? யாரெல்லாம் அவரை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு சஞ்சலமும் வராது. இப்போ இந்த துஷ்ட ஆமான் என்ன செய்கிறான் என்றால், மணவாட்டி அதாவது அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவியை அவன் சாகடிக்கும்படியாய் திட்டம் போடுகிறான். ஆனால் மணவாட்டி நல்லா தெரிந்திருக்கிறது, விருந்து வைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே விருந்து வைத்து ராஜாவுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ராஜாவை நோக்கி பார்க்கிறாள். என் ராஜா எவ்வளவு பெரியவர், எனக்கு இன்னைக்கு ஜீவன் போகும்படியான சட்டம் இங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆடுகளாக இருக்கிறோம், வெள்ளாட்டிடைகளாக இருக்கிறோம். அந்த வசனம் பயங்கரமானது. ஆமேனா? நாங்கள் வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இருந்துடுவோம். அந்த வசனத்தை வாசிக்க நல்ல அருமையான வசனம். எஸ்தரின் புத்தகத்தில் அங்கே எஸ்தர் தம்முடைய ராஜாவை நோக்கி, ஆச்சரியமானவரை நோக்கி பார்த்து அவர்கள் கேட்கிற அந்த கேள்வி, அந்த ஒரு விண்ணப்பம், மகிமையான விண்ணப்பம். எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அப்போ இந்த ஆடு கொலையுண்கிற ஆடுகளை அவர் மேய்க்கிறார். யாருக்கெல்லாம் எனக்கு பலவீனம் இருக்கிறது? ஆண்டவரே, இந்த சத்துரு, இந்த துஷ்ட ஆமான் எப்படிப்பட்ட இவன் ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் எங்களுக்கு விரோதமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய ராஜாத்திகள் நாங்கள். ராஜவஸ்திரம் தரித்தவளாய் எஸ்தர், ராஜவஸ்திரம் தரித்தவளாய் ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்கிற அந்த ஒரு பார்வை. இப்போ சாவுதான் எங்களுக்கு. ராஜாவினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின்படி, அவருடைய நீதியின்படி நாங்கள் சாகிறோம், பலவீனப்பட்டு போய் கிடக்கிறோம். நாங்கள் கொலையுண்கிற ஆடுகளாய் விற்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி நல்லா புரிந்து கொள்ள முடியும். எஸ்தர் ராஜாத்தி என் புருஷன், என் தலை, அவரை நோக்கி பார்த்து அவருடைய ஆச்சரியத்தை பார்க்கிறாள். அந்த ஆச்சரியமானவரை பார்க்கிறாள். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ள புருஷன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆவது உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாசில் வீற்று எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. முதல்ல உங்கள் ஜீவனை உறுதிப்படுத்துங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட வியாதி எந்த ஸ்டேஜில் தாக்குதுன்னே தெரியல. நான் ஒரு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. நாங்கள் கொலையுண்கிறவர்களாக இருக்கிறோம். நான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். 360 டிகிரியில் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்னை சூழ்ந்திருக்கிற அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், நான் மாம்சத்தில் இருக்கிறேன், இரத்தத்தோடு இருக்கிறேன். ஆனால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என் புருஷன் இருக்கிறார். அப்போ எஸ்தர் என்ன செய்றாங்கன்னா, ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறார். தங்களுடைய அந்த பார்வை தெளிவாக இருக்குது. அவன் என் புருஷன். ராஜவஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய வஸ்திரத்தை இழந்து விட 7 வஸ்திரத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்னென்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், அப்புறம் மகிமையின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், அப்புறம் சித்திர தையலாடை. இந்த சித்திர தையலாடை தான் 7ஆவது வஸ்திரம். இப்போ எஸ்தர் என்ன செய்கிறாங்கன்னா, கட்டளை பிறந்துருச்சு. நல்லா கவனிங்க. மணவாட்டின் இந்த பார்வை தெளிவு இருக்கணும். மணவாட்டின் பார்வை. சூழ்நிலை 1000 இருக்கலாம், இந்த உலகத்தில் 1000 கட்டளைகள் பிறக்கலாம், உலக நியதிகள் 1000 இருக்கலாம்.
என் சரீரத்தில் ஏதோ பலவீனம் இருக்கலாம். நான் அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற பார்வை இருக்குமே ஆனால் சஞ்சலப்படவே தேவையில்லை. நாங்களும் எங்களுடைய ஜனங்களை விற்கப்பட்டோம், ராஜாவுக்கு நஷ்டம், நாம் அறிக்கிறது ராஜாவுக்கு நஷ்டம் என்கின்ற பார்வை இருக்கணும். அவர் எனக்காக தான் சிலுவையில் ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்கிற யார்? ராஜா. அவர் என் சரீர சுகம் மிக முக்கியமானது என்கின்ற அந்த வெளிச்சம். அந்த வசந்த வாசிகள் ராஜா இவங்க எப்படி போனாங்க பாருங்க, பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசந்த வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் எஸ்தர் 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜ அரண்மனைக்கு வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். எல்லா கரவதிராமல் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இவர் என் புருஷன் என்பது அந்த ரேஷ் என்பதுதான் ராஜ வஸ்திரம் அவள் தரித்திருந்தாள். ரேஷ் அவள் என் புருஷன் ராஜாசனத்தில், அவர் ராஜா கொலுவிருக்கிற கொலு மண்டபத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய ஆச்சரியமானவர், என் புருஷன் ஆச்சரியமானவர் என்பதான் அந்த ஹே அவரை நோக்கி பார்க்கிறாள். இதுதான் மணவாட்டியினுடைய அபிஷேகம். நீ ராஜவஸ்திரம், நான் நிர்வாணி அல்ல, நான் ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறேன். என் கர்த்தருடைய நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். என் கர்த்தருடைய மகிமையின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். என் கர்த்தருடைய சித்திர தையலாடியை தரித்திருக்கிறேன். என் கர்த்தருடைய பலவர்ண அங்கியை நான் தரித்திருக்கிறேன். என் கர்த்தருடைய மகிமையை நான் தரித்திருக்கிறேன் என்கின்ற அந்த மகிமையின் வஸ்திரங்களை நான் என்ன பண்ண தரித்து ஜெயங்கொண்டு அந்த வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறேன் என்கின்ற அந்த மகிமையின் வஸ்திரம் தரித்து கொண்டு அந்த ரேஷ் அவரை என் புருஷன் அந்த ஹே இதுக்கு இடையில் அந்த பார்வை, அந்த ஐன் அவரை நோக்கி பார்க்கிற பார்வை, இதுதான் தாவீதுக்குள்ள இருந்த மணவாட்டியினுடைய அபிஷேகம். அவருடைய மாம்ச கண் அங்கே மூடி அவருடைய ஆவியின் கண், அவருடைய ஆத்துமாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஜீவன் ஒருபோதும் தப்பாது, தாழ்ச்சியே இருக்காது. அந்த வசந்த வாசிங்க. இப்போ மறுபடியும் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமா இருப்பேன். இப்போதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க. நான் எனக்கு ஏற்படுகிற தாழ்ச்சி அது ராஜாவுக்கு நஷ்டம் என்கின்ற அந்த பார்வை இருக்குது பாருங்க. இதுதான் மணவாட்டி. இது புதிய ஏற்பட்ட சபை. அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய உயிரில் கலந்த அனுபவம் தான் புதிய ஏற்பட்ட சபை. நமக்கு தாழ்ச்சி இருக்கக்கூடாது. எந்த இடத்துல எப்படிப்பட்ட தாழ்ச்சி இருந்தாலும் நாம் அவரை நோக்கி பரிபூர்ணமாய், அவர் என் மேய்ப்பர், அவர் என் புருஷன் என்கின்ற அந்த பார்வை நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அங்கே ராஜா சொல், என் கண்களுக்கு, என் கண் முன்னே அப்படின்ற அந்த வார்த்தை அங்கே இருக்கும். அங்கே அந்த வசந்த வாசிங்க, நமக்கு தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜஸ்திரியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். இந்த துஷ்ட என்ன செய்யறான்னா, நம்முடைய ஜீவனை எடுக்கும்படி வருகிறான். போராட்டம், பிரச்சனைகள், சரீர பலவீனங்களை கொடுத்து நமக்கு இந்த துஷ்டம் என்ன பண்ண ஜீவனை எடுக்க வருவான். ஆனால் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. அவர் சமூகத்தில் அவர் கண் முன்னாடி போய் நிற்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் என் புருஷனுடைய கண் முன்னாடி தான் இருக்கிறேன். என் புருஷன் இப்போ 1 மாதம் அளவும் அவர் என்ன நான் அவரை பார்க்கல, அதனால் நான் துணிகரம் கொண்டு போக முடியாது. அந்த 1 மாதம் என்பது அவருடைய மகிமை. அந்த மாதம் என்பது இந்த லூனார் கேலண்டரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேலண்டரை அந்த வருஷத்தை நடத்துவார்கள். அப்போது அந்த மாதம் 1 மாதம் என்பது அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தது. அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அதரிசனமானவர். டிஃப்ரெண்ட் புரியுதா? அவர் எங்கே இருக்கிறார்? 1 மாதம் அளவு அவர் என்னை பார்க்கவில்லை என்பது அவர் மகிமையிலே வீற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நான் போய் என்னை காண்பிப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா போய் ஜெபம் பண்ணுறோம்? இன்னைக்கு ஏதோ ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டுருச்சு,
ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு கம்பீரமாக போய் நாங்கள் போய் மூக்கால் அழுதுன்னு உட்காந்துருக்க கூடாது. அங்கே போய் மூக்கால் அழுதுன்னு உட்காரக்கூடாது. அங்கே போயிட்டு ஓஹோன்னு அழுதுக்குன்னு அப்படி இல்லை. அந்த ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒலிக்க வேண்டும். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமேனா. கன்னி மாடத்தில் ராஜஸ்திரிகள்லாம் காவல் பண்ணப்படும் போது ராஜா பேர் சொல்லி அழைத்தால் ஒழிய ஒருத்தர் ராஜாவுக்கு வேண்டி போக முடியாது. அப்போ ராஜா என்ன செய்யற, 2ஆம் மாடமாகிய கன்னி மாடத்தில் எஸ்தரின் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் சத்தம் கேட்டவள் தான் இந்த ஆடு, அவர் சத்தம் கேட்டவள் தான் இந்த மணவாட்டி. ஆமேன் சொல்லாமா? ராஜா பேர் சொல்லி அழைத்திருக்கிற அந்த சத்தம் உள்ளே இருக்கிறது. என் மணவாட்டியே என்று சொல்லி, என் எஸ்தரே எனக்கு பிரியமானவளே என்று சொல்லி அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த சத்தம் உள்ளே, முதலாவது அந்த மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டவள் தான் இந்த மணவாட்டி. அதனால்தான் அவர் ராஜாவை நோக்கி பார்க்கிறாள். அந்த வசந்தியை வாசிக்க பார்க்கலாம். பேர் சொல்லி அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் உள்ளே போக முடியாது இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். அந்த எந்த வசனம் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இந்த காலத்தில் இல்லம்மா 2:14 எஸ்தர் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜாவினிடத்தில் பிரவேசித்து விட்டு காலையில 2ஆம் மாடத்துக்கு அவள் திரும்பி வந்து விடுவாள். ராஜா தன்னை விரும்பி, நல்லா கவனிங்க, ராஜா தன்னை விரும்பி, ராஜா தன்னுடைய மணவாட்டியை அவர் விரும்புகிறார், அவர் நேசிக்கிறார். அவருடைய மனதுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த விருப்பம் என்பது அவருடைய உயிரிலே கலப்பது. நமது மெய்ப்பர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்றால் அவர் என்னை விரும்பி இருக்கிறார். கரங்கள் ஆமென் சொல்லாமா? அவர் என்னை விரும்புகிறார். ராஜா விரும்பி, தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. ஆமெனா? அப்ப ராஜாவினுடைய கண்களுக்கு சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜாவுடைய கண்களிலே அவர் தயவு வைத்தார். ராஜாவுடைய கண்கள் என் மேல இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்த ராஜாதி ராஜா. அவர் 1 மாதம் அளவும் நான் அவரிடத்தில் பிரவேசிக்கவில்லை என்பது அவர் மகிமையிலே பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதுதான் மகிமை. ஆக என்னை அவர் விரும்பி இருக்கிறார், என்னை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அந்த அவருடைய சமூகம் என்பது அவருடைய பார்வை, அவருடைய கண்களுக்கு முன்பதாக. நல்லா கவனிக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் போய் நம்ம நிற்கும் போது, நான் ராஜாவின் மணவாட்டி வந்திருக்கிறேன், அல்லேலூயா. ஆனால் நமக்கு ராஜவஸ்திரம் இருக்க வேண்டும், ராஜவஸ்திரம் இருக்க வேண்டும். அவர் இருக்கிற அந்த கொலுமண்டபம், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு கம்பீரத்தோடு, அந்த ஆச்சரியமான பார்வையோட நீ அவரை பார்ப்ப அப்படின்னா, உனக்காக ராஜா சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். ராஜாவை நான் 1 மாதம் அளவும் சந்திக்கவில்லை என்பதுதான் மகிமையே. அல்லேலூயா. ஏன் சந்திக்கவில்லை? அவர் நிலா, அவர் சந்திரன் என்கின்ற மகிமையில அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிமை தான் அந்த 1 மாதம். அந்த 1 மாதம் என்பது நிலா. ஆமெனா. அந்த நிலா என்பது அந்த மாத பிறப்பு, அந்த மாத பிறப்பிலிருந்து அப்படியே அவர் வளர்பிறையாய் அவர் மகிமை அடைந்த 3ஆம் பிறை தான் மாத பிறப்பு. அந்த 3ஆம் பிறை என்பது 3வது நாளிலே உயிரோடு எழுந்தவர். அப்படியானால் நான் தாழ்ச்சி அடையேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருந்தாலும் நான் தாழ்ச்சி அடையேன். காரணம், அவர் என் புருஷன். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அப்ப நான் மரிப்பது இல்லை. என் புருஷன் மரிப்பதில்லை, அவர் ஜெயங்கொண்டவர். நான் மரிப்பதில்லை. அவருடைய சமூகத்தில் ராஜாவுக்கு, அந்த எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அங்கே பாருங்க, அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆக ராஜாவுடைய பார்வையில் இவள் இருக்கிறாள் என்கின்ற அந்த வெளிச்சம்தான் இந்த தாவீதுக்குள்ளே, அங்கே ஒரு மணவாட்டிக்குள்ளே இருந்தது.
அப்போ இந்த கண்களுக்கு முன்பதாக தான் மெய்ப்பர். எடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிப்பாங்களா. இப்போ 7ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ராஜா உக்கிரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் பொழுதே என் கண் முன்னே, அல்லேலூயா, இதுதான் மகிமை. புருஷனுடைய கண்கள், மணவாளனுடைய கண்கள் மணவாட்டியின் மேல பதிந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் என் மேல பதிந்திருக்கிறது. நான் தாழ்ச்சி அடையேன். நான் ராஜாத்தி, நான் ராஜாவினுடைய மனைவி. என்னை மீட்கிறதுக்காக, கொலையுண்கிற ஆடாகி என்னை மீட்கிறதுக்காக தான் அவர் கொலையுண்டார். அவர் சிலுவையில் அவர் ஆணையடிக்கப்பட்டு அவர் ஜெயங்கொண்டார். இந்த கண் முன்னே என்பதுதான், இந்த கண்ணோட கண்ணு தான் வந்து உயிர் இல்லையா? இந்த கண்ணில் தான் உயிர் இருக்கிறது. இந்த கண்ணின் பார்வையில் தான் உயிர் இருக்கிறது. இந்த பார்வையில் கிறிஸ்து இயேசுவோடு கூட ஒன்றரை கலந்து விட்ட அனுபவம் தான் புதிய ஏற்பாட்டு சபை. ஏதேனிலே மூடப்பட்ட அந்த மனக்கண், அந்த மாம்சக்கண் திறக்கப்பட்டது. மனக்கண், ஆவியின் கண் அங்கே மூடப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் என்னை நோக்கி பார்த்தார். அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்னை விரும்பி இருக்கிறார். அவருடைய உயிரில் நான் கலந்திருக்கிறேன். நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேனா? அப்போ என் கண் முன்னாடியே நீ ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். மரணத்துக்கே மரண அடி. கரங்களை தட்டியெல்லாம் மகிமை செலுத்துவாமா. மரணத்துக்கே மரண அடி. மணவாட்டியை சங்கரிக்கும்படியாக வந்த மரணத்துக்கே மரண அடியை கொடுத்து மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலேயே ஜெயித்தார். இந்த மரணத்தில் ஜெயிக்கிற ஜெயந்தான் இந்த மணவாட்டி சபை. அப்போ சத்தியத்தை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, அந்த சத்தியத்தை நீ எந்த அளவுக்கு நீ மேய்ந்து, இந்த புல் என்பது சத்தியம், புல்லுள்ள இடங்களில் நல்லா பசும்புல் மேய்ச்சலை மேய்ச்சாருனாவே உன் மனசுக்குள்ள அந்த அமர்ந்த தண்ணீர் நமக்குள்ளே வந்துடும். நம்முடைய மனம், நம்முடைய உயிர் மீட்கப்படும். உடனே ராஜாத்திக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த அரண்மனை, அந்த ஆமானுடைய அரண்மனை எடுத்து எஸ்தருக்கு கொடுப்பார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பாருங்க, ராஜாத்தி ஒரு பெரிய விண்ணப்பம் ஒன்று பண்ணுவாங்க. ராஜாவுக்கு சித்தமாக இருந்து வாசிங்க 8:5. ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால். அல்லேலூயா. உங்க கண்ணு ஆண்டவரே, நான் ஜபம் எல்லாம் உங்களுக்கு சரிதானே ஆண்டவரே? அவங்களுடைய விண்ணப்பத்தை பாருங்களேன். நான் ராஜ சமூகத்தில் சொல்லும் வார்த்தையெல்லாம் சரி என்று ராஜா காண்கிறார். நம்முடைய ஜபமெல்லாம் சரியா? நான் ஆண்டவர்கிட்ட நான் சரியாக தான் விண்ணப்பம் பண்ணுறேன்னா நான் ஏன் தாழ்ச்சி அடையணும்? அப்படிலாம் நீங்கள் டவுட்டே வேணாம். அவருடைய பார்வைக்கு, அவருடைய கண்களுக்கு நம்முடைய ஜபமெல்லாம் சரியாய் காண்கிறார். ஆமேனா? ராஜாவின் சமூகத்தில் சரியாய் காணப்பட்டு, இந்த காண்பதில் தான் உயிரில் கலப்பத்தான் மணவாளன் மணவாட்டி. நம்முடைய புருஷனாகிய இயேசு ராஜா, அவர் நம்மை விரும்பி இருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய பார்வை நம்மேல் இருக்கிறது. அவர் நம்மை விரும்பி அழைத்து நம்மோடு கூட அவர் ஒன்றரை கலந்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை அவர் சரி என்று காண்கிறார். அப்போது என்னுடைய வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் சரி என்று காணப்பட்டு அவருடைய ராஜாவுடைய கண்களுக்கு நான் பிரியமாக இருந்தால் அதான் கண்மணி. அந்த கண்மணி தான் ஒருவன், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொன்னார். உங்களை தொடு, நான் உங்களை எருசலேமை சுற்றி அக்கினி மதிலாய் நான் இருக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ராஜாவுடைய கண்களுக்கு பிரியமாய் நான் காணப்படுவேனே. ஆனால் அந்த வசந்த வாசிக்க போகலாம். 2:8 தானே, சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா
பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவள்தான் முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அல்லேலூயா. இதுக்குதான் புதிய ஏற்பாட்டு சபை. நம்ம உள்ள வந்திருக்கிறோமே, என் கர்த்தர் சிலுவையிலே இந்த துஷ்ட ஆமான்னு அவன் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்திருக்கிறார். நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் என் கர்த்தருடைய கண்களுக்கு சரி என்று காணப்படுகிறது என்பது நம்புங்கள். நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கூட கர்த்தர் அற்பமா எண்ணாதவர். அந்த ஜெபத்தை வீண்ல போடாத கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் காணப்பட்டு என்பதுதான் மகிமை. அதனால மணவாட்டி தெளிவா இருக்கிறார். மணவாட்டி தெளிவாக இருக்கணும். நான் என்னுடைய கண்கள் என் ஆச்சரியமானவரை, என் புருஷனுடைய அந்த ஆச்சரியமான அந்த மகிமை நான் நோக்கி பார்ப்பேன் என்பதில் தான் மகிமை இருக்கிறது. அப்போது அவருடைய சமூகத்தில், நல்லா கவனிங்க, உங்களுடைய சமூகத்தில் எனக்கு தாழ்ச்சி கிடையாது, எனக்கு ஜீவன் உண்டு, தாழ்ச்சியே இல்லை. அவருடைய சமூகம், அவருடைய தேசம் எப்படிப்பட்டது? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8:8 வாசிங்க பார்க்கலாம். அங்கே அது எப்படிப்பட்ட தேசம், அவருடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். 8 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8:8 அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்க என்ன இல்லாமல் ஒரு குறை இருக்காது. அல்லேலூயா. அவர் தான் என் சிருஷ்டி கர்த்தர். ஒரு குறையும் இருக்காது. அப்பம் தாழ்ச்சி, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எதுலையுமே தாழ்ச்சி ஏற்படாது. ஆமென். குறைவே இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை, ஒரு பூரணத்தை கொடுக்கிறவர் தான் ராஜா. அவர்தான் என் மேய்ப்பர். அவர் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அதுதான் மணவாட்டி. மணவாட்டி அவர் பேர் சொல்லி என்னை விரும்பி அழைத்திருக்கிறார். இந்த எஸ்தரை அவர் விரும்பி அழைத்து எஸ்தருடைய தலையில் அந்த கிரீடத்தை சூட்டி வைத்திருக்கிறார். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்று உனக்கு என்னவாகாது? குறைவுபடாது. ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க? மறுபடியும் 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும், ஒரு குறைவும் இல்லாமல் பரிபூர்ண திருப்தியாய் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாது. சொல்லுங்க என்னதுங்க? என் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது. என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா அறிக்கை செய்யுங்க. ஒரு குறைவும் வராது. அது கல்லுகள், அந்த வசனவாசி ஃபுல்லா, அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பு, இந்த இரும்பு, நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மலைகள் எல்லாம் குடைஞ்சி எடுக்கிறாங்க இல்லையா? இந்த மலை என்பது தேவனுடைய மகிமையை, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மகிமையின் அனுபவம். அது அந்த தேசமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பில் இருக்கிற ஒரு தேசம் என்பது தான் அந்த மலை இரும்பும் செம்புமா இருக்குதுன்னு சொல்கிறது. ஆமேனா? இரும்புக்கும் செம்புக்கும் எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு இல்லையா? அப்போது நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே இந்த செழிப்பு இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை விரும்பி அழைத்திருக்கிறார். அந்த சத்தம் நம்முடைய காதுகளில், நம்முடைய மனதில் தொனித்து கொண்டே இருக்குமே. ஆனால் அந்த சத்தத்தை நாம் அப்படியே நம்முடைய கண்களை கூர்ந்து அவரை நோக்கி அவருடைய ஆச்சரியத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஆக அவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். இதுதான் உண்மையான ஆடு. இந்த சத்தம், அவருடைய சத்தம் நமக்கு கேட்டுச்சு அப்படின்னா, மணவாளன் விரும்பி என்னை அழைத்திருக்கிறார் என்கின்ற சத்தம் ஒரு ஆத்மாவில் கேட்டுக்கொண்டே இருக்குமே. ஆனால் அது கேட்கப்பட்டிருக்குமே. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு எங்கேயுமே தாழ்ச்சி கிடையாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, அநேக சத்தங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த கொலுசு சத்தம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்தோம். அந்த கொலுசு சத்தம், கொக்குக்காரி, கொலுசுக்காரியெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன பண்ணோம்? திடீர்னு ஒரு பிரச்சனை நிற்கும். அந்த சத்தம் நம்முடைய மனசு அப்படியே இருள் சூழ்ந்துக்கும்.
திடீர் என்று ஏதோ ஒரு கடன் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். அந்த கடன் பிரச்சனை வந்து ஒரு சத்தமிடும், நீ கடனை கொடுக்கலன்னா இன்னைக்கே நான் உன் வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன், உன்னை நான் இப்படி அசிங்கப்படுத்துறேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ண அந்த சத்தம் வந்து நம்முடைய இருதயத்தை அப்படி ஆக்கிரமித்து கொள்ள அப்படியே மூடிடும். ஆனால் உனக்கு ஒன்றும் குறைவிராது என்பதுதான் மணவாட்டிக்கு மணவாளன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அபிஷேகம். மணவாட்டி தெளிவாக இருக்கிற, நான் தாழ்ச்சி அடையேன், ரெடியாக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு ரெடியாக இருக்கிறார். இப்போ நம்மகிட்ட தான் பிரச்சனை. அப்போது இன்றைக்கி எல்லா சத்தங்களும் நம்முடைய மனசை, சில பேரை பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நினச்சி அந்த வார்த்தையின் சத்தங்கள் மனசை அப்படியே ஆக்கிரமிப்பு செஞ்சு அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? மணவாட்டிக்கு மட்டும்தான் மணவாளுடைய சத்தம் மட்டும் கேட்க எல்லாத்தையும் மேற்கொண்டலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சத்தமிடும். அந்த சத்தம் வந்து சத்துருக்கள். அந்த ஒரு வசந்த வாசிக்க பார்க்கலாம், 9வது சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசந்த வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 9:10 வாசிங்க. யாரை நம்ம நம்புறோம்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவர் நாமத்தை அறிந்திருக்கிற அந்த அனுபவம், அதுதான் மணவாட்டி. அந்த சத்தம், அவர் சத்தம் மட்டும்தான் கேட்டுன்னு இருக்கும். வேற எந்த சத்தமுமே உனக்கு வந்து உன் மனசை போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்யாது. அவ்வளோதான், இதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் அந்த ரோயி. அந்த ரோய் அவருடைய பலத்த கரம், அவருடைய அந்த யோத் என்பது பலத்த கரம். அப்போது இந்த ஹே என்பது அவரை நோக்கி பார்க்குற அந்த ஒர்ஷிப், கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்குற, கையை தூக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த ஒர்ஷிப், அவருடைய அந்த ஆச்சரியத்தை பார்த்து வேறு எதையுமே உன்னால் பார்க்க முடியாது. நீ ஆச்சரியமான உன் புருஷனை, உன் மேய்ப்பனை நீங்கள் நோக்கி பார்த்துட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையும் நீ பார்க்க தேவையில்லை. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என் மேய்ப்பர், கொலையுண்ட எண்ணெய் இந்த துஷ்ட ஆமானின் கையிலிருந்து என்னை மீட்டெடுத்து என் சிங்காசனத்தை, என் ராஜாவின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்தினவர் என்கின்ற அந்த மகிமை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த சத்தம் உனக்குள்ளே இருக்குமே ஆனால் அவருக்கு பின்னாடி நீ போய்கினே இருப்ப. ஏன்னா புருஷனுக்கு பின்னாடி தான் மனைவி போகணும். ஆமேனா? புருஷனுக்கு பின்னாடி தான் மனைவி போகணும். ஆனால் உன்னை பயமுறுத்துகிற அநேக சத்தங்கள் வரும். உன்னோடு இதமாய் பேசுகிற அநேக மாம்ச சத்தங்கள் உனக்குள்ளே வரும். இதெல்லாம் நீ என்ன பண்ணனா, நீ தெளிவாக இருக்கணும். நல்லா கவனிங்க, மேய்ப்பர் யார் என்பது தெளிவாக இருக்கணும். உன்னை குழப்பறதுக்கு அநேக ஆட்கள் இருப்பாங்க. யார் உன்னை குழப்புவாங்க? உன் சொந்த பந்தம் தான் வந்து உன்னை குழப்பம். உன் கூட நல்லா பழகி இருக்கிறவங்க தான் வந்து உன்னை குழப்புவாங்க. இதை ஜெயிக்கணும். அவங்களுடைய வார்த்தையெல்லாம் நேத்திக்கு வந்து நிராகரிக்கிறதுக்கு முடியாது. ஐயோ சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்கிறத கேட்கலன்னா நமக்கு என்ன நடக்கணும், போய் நீயே போய் மாட்டிக்குவ. நல்லா கவனிக்கணும், மணவாட்டிக்கு மணவாளின் சத்தம் தெளிவாக இருக்கும். இது என் மணவாளன், ஏன்னா இவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்கின்ற வெளிச்சம் வந்து அந்த சத்தம் வந்து தெளிவாக இருக்கும். ஏன்னா அவர் என்னை விரும்பி இருக்க அன்பில் ஒன்றரை கலந்தவர்களுக்கு தெளிவாக இருக்கும். அப்போது இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீ என்ன பண்ணணும்னா, உன் மூளை அறிவில் அநேக சத்தங்கள் வரும்போது இதெல்லாம் போட்டு நினச்சி குழப்பின்னு உட்காந்துருப்ப. ஆனால் மணவாட்டிக்கு குழப்பமே இருக்காது, தெளிவாக இருப்பாங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். ஏசப்பா வருகிற வரைக்கும் நான் இருப்பேன். அல்லேலூயா. தெளிவு இருக்கணும். ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கணும். அப்போ உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீ எங்கேயும் வெக்கப்பட்டோ அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ எங்கேயும் நிற்க முடியாது. உனக்கு ஒன்றும் குறைவில்லை. என் புருஷன் இருக்கும்போது அவர் 1 மாதம் அளவும் நான் அவரை இன்னும் நான் பார்க்கவில்லை. அவர் 1 மாதம் அளவும் பார்க்கவில்லை. 1 மாதம் என் கர்த்தர் மகிமையாய் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சில் வீற்றிருக்கிறார். அவர் சத்தம் என் இருதயத்துக்குள்ள, அவர் கூப்பிட்ட சத்தம் இருக்கிறது. அவர் ஒரு முறை என்னை பேர் சொல்லி அழைச்சிட்டாருன்னு அவர் மாறாதவர். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று என்னை அழைத்தவர். 1 மாதம் அளவும் நான் அவரை காணவில்லை. ஆனால் என் மணவாளனுடைய சத்தம் என்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. நான் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒரு புருஷனுக்காக ஒரு புருஷன்தான் மனைவியை போஷித்து காப்பாற்றுவான். ஒரு புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவது போல கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இதுதான் சத்தியம்.
இப்போ 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 சபைக்கு எங்கேருந்து வருமானம் வருகிறது? நல்லா கவனிங்க. உனக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ காணிக்கை கொடுக்குறாங்க அப்படிலாம் நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நிறைய காணிக்கைலாம் வருதா? அதான் சொன்னேனே, ஒரு முறை எனக்கு பாடம் எடுத்த ஒரு டீச்சரை நான் பார்த்தேன், ஒரு வாத்தியாரை பார்த்தேன், ஒரு சார். அவர் என்னடா இந்த மாதிரி ஆகிட்ட இப்படிலாம் கேட்டு ஓகே நிறைய விஷயம் சொன்ன ஆண்டரை பற்றி, டே அதெல்லாம் இருக்கட்டும் விடுறா, நிறைய காசு கொடுக்குறாங்களா நிறைய காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டார். நீ வேற லோக்கல்லே இருக்கிறாடா, உனக்கு எவனோ மதிக்க மாட்டானாடா, எப்படா நீ நிறைய வச்சுருப்பேன்னு. நான் சொன்னேன், அது சபை ஏசப்பாவது, அவருக்கு புரியல, அதெல்லாம் புரியாது. நல்லா கவனிங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது போல கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அந்த பார்வை தெளிவாக இருந்துச்சுன்னா எதை குறித்துமே நம்ம கலங்கவே தேவையில்லை. நல்லா தெளிவாக இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், இந்த ஐக்கிய விருந்தெல்லாம் நம்ம பண்ணும்போதெல்லாம் ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நடத்துகிற அந்த விதமெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். எதை பற்றி நான் கவலைப்படவே தேவையில்லை. என்னுடைய பார்வை என்ன, ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்குது, கர்த்தர் சரியாக செயல்படுத்த வல்லமையுடையவர். அவருடைய சத்தம் உனக்குள்ளே கேட்டிருக்குதா? புருஷனுடைய சத்தம், என் மேய்ப்பருடைய சத்தம் உனக்குள்ளே கேட்டிருக்குமே, ஆனால் அந்த சத்தம் உன்னை சரியாக நடத்தும். வேற எந்த சத்தத்துக்குமே நீ பயப்பட மாட்ட. உன்னை சுற்றி இந்த சத்தங்கள் ஒன்று அப்படியே நரி ஊளையிடும், ஓனாய் உன்னை பயமுறுத்தும், அப்புறம் என்னது சிங்கம் புலி கெர்ஜிக்கிறத போல சுற்றி நிற்கும். நீ எதுக்குமே அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓட மாட்டேன். உனக்கு இந்த பிரச்சனையா, நான் உனக்கு விடுதலையாக்கி தரேன் வா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் நோக்கி போக மாட்டேன். அவருடைய சத்தம் இருந்துச்சுன்னா அவரையே நோக்கி பார்த்து கொண்டு போ. உன் பார்வை எங்கேயுமே திசை திரும்பாது, உன் அட்டென்ஷன் திரும்பாது. உன்னுடைய பார்வையை நீ கொண்டு போயிட்டுன்னு அது உள்ளே உட்காந்துக்கும். அது பயங்கரமான ஆபத்து. சுற்றிங்க பொல்லாத ஆவிகள்லாம் சுற்றின்னு இருக்கும். பயங்கரமான வலுசர்பங்கள், விரியன் பாம்பு, அப்புறம் சிறுத்தை, சிங்கம், புலி, இப்படி பயங்கரமான ஓலையிடும், உன்னை உருமும். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய சத்தத்துக்கு கரெக்டாக செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை அறிந்த இந்த ஆடுகள், இந்த மணவாட்டி எஸ்தர் எப்படிப்பட்ட மகிமையோடு கூட மணவாளன் பின்னே போகிறாள். 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ அவன் ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். இவர் வாசல், வாசல் என்பது அன்பின் பிரதிபலிப்பு, அதுதான் வாசல். இப்போ ஒருத்தருடைய மனைவியை நீங்க பார்த்தீங்கன்னா, மனைவி வாசல் அவள், என் புருஷனை நான் காண்பிக்கிறேன், என் சித்தம் அல்ல என் புருஷனுடைய சித்தம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற குடும்பம்லாம் குடும்பமா? புருஷனுடைய சித்தத்தை கரெக்டாக அறிஞ்சிருந்து அடுத்தது என் புருஷன் என்ன பிளான் பண்ணுவார், குறைஞ்சது ஒரு 5 வருஷம் வாழ்ந்தாவே போதும் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவிலாம் இசைந்திருக்கவில்லை. இப்போ இயேசு ராஜா யாருன்னா அன்பின் வெளிப்பாடு. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இவர்தான் வாசல், இவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதரிசனமான தேவனுடைய குமாரன். இவர்தான் என் புருஷன். நித்தியராய் இருக்கிற என் சர்வ வல்லவரை, என் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நான் காணும்படி கொலையுண்கிற ஆடாகிய என்னை மீட்கும்படி வந்த என் புருஷன். இவர்தான் வாசல், இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் என்னை என்னை மேய்க்கிறவர், சத்தியத்தை எனக்கு சொல்லி என் ஆத்துமாவை புஷ்டியாக்கி என் இருதயத்துக்குள்ள ஒரு இலைப்பாறுதலை கொடுக்கிற என் மேய்ப்பனிவர். இவர்தான் வாசல். வாசல் புரிஞ்சு போச்சா? ஆமெனா? வாசல்னா புரிஞ்சு போச்சா? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறவர். இவர்
சர்வ வல்லமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் சித்தம் செய்யும்படிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி வந்திருக்கிறார் என்கின்ற வெளிச்சம். அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை விரும்பி என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த சத்தம் இருந்துச்சுன்னா நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் எந்த ஸ்டேஜ்லையுமே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. வெக்கப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், முன்னாடி நிற்கும், அதை நான் பார்க்க மாட்டேன். என் புருஷனை பார்ப்பேன், அல்லேலூயா, என் மணவாளனை பார்ப்பேன், என் மேய்ப்பரை பார்ப்பேன். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். நீ இன்னைக்கு யாரை பார்க்குற? உன்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை பார்க்குற அப்படின்னா உனக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி வேலை செய்து நீ பயப்படுற, எதையோ நினச்சி பயப்படுற அப்படின்னா உனக்குள்ள வேற ஒரு ஆவி வேலை செய்யுது. ஆனால் மனவாட்டி பயப்படவே மாட்டான். இவன் அந்தி கிறிஸ்து வந்துட்டான், பக்கவாக பிளான்லாம் போட்டான், குற்றப்படுத்தி திட்டலாம் போட்டான். தைரியமாக நிற்கிறேன். ராஜா கொலுவு இருக்கிற அந்த கொலு மண்டபத்துக்கு முன்னாடி நான் நிற்பேன், அந்த ராஜாசனத்துக்கு முன்னாடி நிற்பேன். அதுதான் ஜபம். ஜபமே நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் இயேசு ராஜாவை நம்முடைய சிந்தையில் வைத்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என் கண் முன்னாடி என் கர்த்தர் இருக்கிறார், அல்லேலூயா. அது என் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தா ஏற்ற வேலை கொடுக்க அவர் வல்லமை உடையவர். அவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே. ஆமென். வேட்டக்காரன் தனக்காக வாழ, அடிமை தனக்காக வாழறான். ஆனால் குமார அப்பாவுக்காக வாழ்கிறார். அதான் வாசல். ஆமென், அல்லேலூயா. புரியுதா இல்லையா? வேட்டைக்காரன் வேட்டையாடுறான், இச்சிக்கிறான், கண்டதெல்லாம் இச்சிப்பான், எல்லாத்தையும் திருடுவான். அவன் திருடன். என் பிதா சர்வ வல்லவர், எல்லாம் பிதா படைச்சது. இந்த திருடன் திருடுறான். போன அவன், அல்லேலூயா, திருட்டு போன என்ன செய்யும்? வீடு வீடா உள்ள பூந்து போயிட்டு அங்கேயே குர்த்தனம் பண்ணும். குட்டியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே கட்டில் கடியெல்லாம் போட்டு அங்கேயே குர்த்தனம் பண்ணும். இந்த பூனையெல்லாம் விடவே கூடாது. நல்லா கவனிங்க. இந்த திருடன் என்ன செய்வான்? ஆனால் இயேசு ராஜா வாசல், சர்வ வல்லவரை பிரதிபலிக்கிற வாசல். இந்த வெளிச்சம், இந்த பார்வை, இவர் தான் என் வாசல் என்ற பார்வை இவளுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அவர் கூப்பிட்டார், அவர் என்ன கூப்பிட்டார், அல்லேலூயா. அவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார். 2ஆம் கன்னி மாடத்தில் இருந்து என்னை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் எனக்குள்ள இருக்கிறபடினால் என் புருஷனை நோக்கி பார்க்கிறேன். அவர் அவ்வளவு ஆச்சரியமானவர். எனக்கு தாழ்ச்சியே கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆடுகள் எதை அறிஞ்சிருக்கிறது? அவருடைய விருப்பம், அவருடைய டிசைர், அவருடைய அன்பு, அவருடைய அகாபே, அவருடைய அளவிட முடியாத அந்த அன்பின் சத்தம். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தம். என் பிரியமே, என் எஸ்தரே என்று சொல்லி அவர் அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தம் இந்த மணவாட்டி அறிந்திருக்கிறாள். இந்த சத்தம் அறிந்தவர்களுக்கு முன்பதாக எந்த ஒரு சத்தமும் இவளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அமர்ந்த தண்ணீர், திடீர்னு ஒரு சத்தம். இங்கே ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, விபரீதம் நடந்துருச்சு, அங்கே பிரச்சனை, அங்கே போராட்டம், எதிர்காலம் என்னாகுமோ, இப்படிப்பட்ட அநேக சத்தங்கள் சல் 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 சல்லுன்னு நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒழிச்சுக்கினே இருக்கும். அதை நீ கொஞ்சம் நினைச்சினாவே நீ பலவீனம் ஆயிடுவ. இதெல்லாம் உன்னை பயமுறுத்துற சத்தம். ஆனால் ஒரு ஆடு மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. யார் இந்த மேய்ப்பன்? கொலையுங்கிற ஆடாகி எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என் மேய்ப்பர், அவர் என் புருஷன். அவர் சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். என்னை சுற்றி 1000 சத்தம் அல்ல, கோடி சத்தங்கள் என்னை பயமுறுத்த வந்தாலும் நான் பயப்படேன்.
ஆமென். கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்பதுதான் அந்த சத்தத்தின் வல்லமை. அந்த சத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, எஸ்தர் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டார். அந்த 2ஆம் கன்னி மாடத்தில் இருந்த அந்த எஸ்தருக்கு போய் அந்த சத்தம் விழுந்ததும், ஐயோ, அந்த உயிரில் கலந்த அந்த அனுபவம். இதுதான் மணவாட்டி, இதுதான் ஆடுகள். நல்லா கவனிங்க. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்த, நல்லா கவனிங்க, வாசிங்க, அவன் சத்தத்துக்கு வாசிய பார்க்கலாம். ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். வெளியே போகுது, நடத்தி கொண்டு போகிறார். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அல்லேலூயா. கரங்களை சொல்லாமா? ஆடுகள் இந்த மேய்ப்பருடைய சத்தத்தை, மணவாட்டி மனைவியானவள் தன் புருஷனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறாள். அவருடைய அன்பை அறிந்திருக்கிறார். அவருடைய உயிரிலிருந்து வந்த சத்தம் இது. என் மனைவியே, என் மணவாட்டி என்று சொல்லி அவர் அழைக்கிறார். இவர் முன்னாடி போறாரு, ஆடெல்லாம் பின்னாடி போகிறது. இதுதான் பயங்கரம். நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே நீங்கள் என்னை பின்னாடி இருந்து நடத்துங்க, பின்னாடி இருந்து நடத்துறதெல்லாம் திருட்டு ஆடுங்க. அல்லேலூயா. ஆனால் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிற இந்த மகிமையின் ஆடுகள், அவர் முன்னாடி போயிறாரு. நான் தான் அவருடைய வழியை பின்பற்றி போனேன், அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறேன். அவர் சத்தம் என் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னை சிருஷ்டித்த, என்னை சித்தம் கொண்ட என் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் போன வழியில் நானும் வருவேன். நீர் எந்த வழியில் போனீரோ அதான் அந்த வழி, அதான் அந்த வழி. நீர் எந்த வழியில் போனீரோ அதே வழியில் நான் வருவேன். தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுக்கிற இந்த அனுபவம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நான் உன்னை மீட்டு கொண்டேன். இந்த பொல்லாத உலகத்தை விட்டு உன்னை வேறு பிரித்து எடுத்து விட்டேன். இப்போ நீ எனக்கு சாட்சியாய் நான் போன அந்த வழியில், அந்த பாதையில் என் பின்னாடியே வா என்று சொல்லுகிறார். இந்த ஆடும் அவர் பின்னாடியே போகுதான். எப்படி அவர் பின்னாடி நான் போகிறது? அவரை நான் கண்டு 1 மாதம் ஆகிறதே, 1 மாதம் ஆகிறது. அல்லேலூயா. அவர் சந்திரன் அல்லவா? ஆமென் சொல்லாமா? அவர் நீதியின் சூரியன் அல்லவா? அவர் சந்திரன் அல்லவா? அவர் சமாதான சந்திரன் அல்லவா? அவர் மகிமையின் நட்சத்திரம் அல்லவா? அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்த மகிமையின் நட்சத்திரம் அல்லவா? ஆமெனா? இதோ சூரியன், சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் கெடியை போல கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இவள் யார்? மணவாளுடைய பின்னாடி அவர் சத்தம் கேட்டு போகிற பயப்படாதவள். அல்லேலூயா. பயம் என்பது அடிமைக்குத்தான் பயம், அடிமைக்குத்தான் பயம். இவள் ஜெயங்கொண்டவள், அடிமைக்குத்தான் பயம். இவள் ஜெயங்கொண்டவள், இவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இவள் என்ன செய்கிறார்? என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தையை மேய்த்து நீர் மத்தியானத்தில் எங்கே உம்முடைய மந்தையை மடக்குகிறீர் என்று இவள் கேட்கிறாள். நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், உம்மையே என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தையை நீர் மேய்த்து, அவர் மேய்க்கிறவர், அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் மகிமையை நமக்கு மகிமையாய் வெளிப்படுத்தி கொடுத்து நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனவர். அவர் புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறவர். இங்கே மணவாட்டி கேட்கிறார், உமது மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர்? அப்போ சொல்லும்போது அவர் எல்லாம் கவனிங்க, இவர் பின்னாடி இவ எப்படி போறா? இந்த மணவாட்டி எப்படி போறா? பயமே இல்லாதவ, சஞ்சலமே படாதவ, தாழ்ச்சியே காணாதவள். யாம் புருஷன் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய ஹீரோ அவர்.
எவ்வளோ பெரிய மகிமைக்கு பாத்திரவர், வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத தேவாதி தேவனவர். எனக்கு எதுக்கு தாழ்ச்சி? என் கண் அவரை மட்டுமே நோக்கியிருக்கோம். எப்படி? அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவரில் நான் கலந்திருக்கிறேன். இப்போ மணவாட்டி கேட்குறாப்ப, அதை வாசித்து மறுபடியும் இங்கே வரலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். அங்கே மணவாட்டி கேட்கிறார், என் ஆத்தும நேசரே. என்ன நேசர் அவர்? என் ஆத்தும நேசர். நம்முடைய ஆத்துமா தான் அவருக்கு தேவனுக்கு தேவை. ஏமா அவர் என் மணவாளன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஆத்மா எந்த ஒரு மாம்சமும் கிடையாது. மாம்சத்திலேருந்து ஜெயம் கொண்டது. ஆணும் இல்லை பெண்ணும் கிடையாது தேவனுக்கு. ஆமேனா? அல்லேலூயா. நம்ம பலமுறை பார்த்தாச்சு. தேவனுக்கு நான் ஆண் வந்திருக்கிறேன் ஆண்டவர் என்ன தெரியாது போடான்றுவார். நான் பெண் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன். ஆமேனா? ஆத்துமநேசர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என் மணவாளன். அவர் என் மணவாளன், என் ஆத்தும மணவாளன். வாசி 7ஆம் வசனம் 1:7. என் ஆத்துமநேசரே, என் ஆத்துமநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? இந்த மத்தியானம் என்பது மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இந்த சங்காரம் எல்லாம் வரும் மத்தியானத்தில். பிசாசு என்ன செய்வான்? 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? அவன் பாழாக்கும் கொள்ளை நோயாக, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமாக, இரவில் உண்டாகும் பயங்கரம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகளெல்லாம் வரும். ஆனால் இந்த சத்துரு இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் கொண்டு வரும்போது உம்முடைய மந்தைக்கு இந்த சோதனையெல்லாம் ஒன்றுமே அணுகாது. ஆமேனா? அதனால் இந்த பாழாக்கும் சங்காரத்திலிருந்து எப்படி உம்முடைய மந்தையை மத்தியானத்தில், எப்படி உம்முடைய மந்தையை நீர் எங்கே மடக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஏய் கிட்ட தொற்றுகிட்ட கூடாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எந்த சங்காரமும் அவருடைய கையில் கோலும் தடியும் இருக்கு. அவர் சத்தியபரன். அவர் கிருபையின் சத்தியத்தை எனக்கு பரிபூர்ணமாய் போதித்து என்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். எவ்வளவு கம்பீரம் நமக்குள் இருக்க வேண்டும். மணவாட்டி கேட்கிறாள், ஆண்டவரே நீர் மகிமையின் கர்த்தரப்பா, உம்முடைய மந்தை நீர் மேய்த்த உம்முடைய ஜீவனுக்கு சாட்சியாக இருக்கிற அப்போஸ்தலர்களை நீ மேய்த்து அப்போஸ்தலர்களை இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பது அஸ்திபாரத்திற்கு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அதற்கு மூளைக்கல்லா இருக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எனக்கு சொல்லும் என்று அவள் கேட்கிறாள். அவர் சத்தத்தை கேட்டு அவரோடு உறவாடி எனக்கு சொல்லும் என்று அவள் கேட்கும்போது, உமது தோழரின் மந்தைகள் அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, நான் இன்னும் உமது தோழரின் மந்தை. நல்லா கவனிங்க, உமது தோழரின் மந்தை என்பது நியாயப்பிரமாண மோசேயினுடைய சுயநீதியில் இருக்கக்கூடிய மந்தை. ஆமெனா? புரிஞ்சு போச்சா? உமது தோழரின் மந்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். உமது தோழரின் மந்தைக்கு பின்னாடி நான் ஓடி அலைஞ்சுகிறேன்னே. ஆண்டவரே, நீங்கள் எங்கே ஆண்டவரே உங்கள் மந்தையை மடக்குறீங்க? நீங்கள் நல்ல மேய்ப்பன். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமாகிய அந்த வலு சர்பமும் விரியன் பாம்பும் கிர்ஜிக்கிற சிங்கமும் ஆகிய இந்த பொல்லாத சத்துருவின் தலையை நசுக்கி உம்முடைய மந்தையை அப்படியே மகிமையாய் நீ மேலே அழைத்து கொண்டு போகிறீர். ஆமெனா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்படிப்பட்ட ஜெயத்தை உம்முடைய மந்தை மேற்கொள்ள போகிறது ஆண்டவரே. ஆனால் நானோ இன்னமும் நியாயப்பிரமாண இஸ்ரவேலை நோக்கி பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னமும் நியாயப்பிரமாண உடைய தோழரின் மந்தையை பார்த்து, என்ன இவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு கேரக்டரை சுமந்து கொண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இவர்கள் வந்தார்கள். இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன் ஆண்டவரே, நான் அங்கே போய் அலைஞ்சி வீணடிக்க வேணாம் அப்படின்னு மணவாட்டி அவள் சத்தமிட்டு கேட்கிறாள் மணவாளனை நோக்கி பார்த்து. அதுக்கு மணவாளன் சொல்லுகிறார், வாசிங்க 8ஆம் வசனத்தில், ஸ்திரீகளில் ரூபவதியே, என்னை கண்டவளே ரூபவதியே. ஆமெனா? ரூபவதியே என்றால் அழகுள்ளவளே, என்றால் அறிவுள்ளவளே. அறிவுதான் அழகு. என்னை அறிந்திருக்கிற அறிவிலே இருக்கிறவளே, உன் மணவாளனாகிய உனக்காக ஜீவனை கொடுத்த உன் புருஷனாகிய என்னை அறிந்திருக்கிற என் ரூபவதியே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லிதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு அவ்வளவு இன்பமானது. ஆமெனா? நான் தாழ்ச்சி அடைவது இல்லை சொல்றாரு. ஸ்திரீகளின் ரூபவதியே,
அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அந்த உபதேசத்துல, பிதாக்களுடைய உபதேசத்துல அவர்கள் எப்படி என்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ற, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். ஆமென். ஒரே அப்போஸ்தல தீர்க்கதரிசன சபை நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் ஒரே சபை, அது தேவனுடைய சபை. அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் அங்கே, நீ மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ, உன் பிதாக்களுடைய அனுபவத்துக்குள்ளே நீ போ, வழியிலே நின்று பூர்வமான பாதைகள் எவை என்று விசாரித்து அவைகளிலே நட. எரேமியா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறீங்க, டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசனத்தில் பார்க்கிறோம், நீ வழிகளில் நின்று பூர்வ பாதை எது, உன் பிதாக்களின் பாதை எது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் அந்த பாதையில் வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் என்னை பூரணமாய் அறியவில்லை. அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க, தூரத்திலிருந்து தூர விஷன்ல பார்க்குறாங்க, தரிசனத்தில் பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் எங்க மேய்ப்பர் வருவார்னு சொல்லி ஆபிரகாம் பார்த்து இந்த மகிமையின் கர்த்தரை பார்த்தான் வருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர்கள் தான் 24. அவர்கள் தான் தன்னுடைய சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலே வந்தவர்கள். அப்போஸ்தலர்களை நோக்கிப்பார். இந்த அப்போஸ்தலர்கள் பூர்வ பாதைகளை அறிந்தவர்கள். அப்போ அவங்க காலடியை பார்த்து நீ அவங்க பின்னாடியே வந்துரு. இந்த பின் செல்லுகிற அனுபவம் தான் மணவாட்டியினுடைய அனுபவம். வீட்டுக்காரன் முன்னாடி போகணும். இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல தெரியுமா? நல்லா கவனிங்க, தயவுசெய்து அன்பாய் சொல்லுகிறேன். நான் இப்படிப்பட்ட சகோதரிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்குள்ளே ஒரு கற்பனை இருக்குது, என் ஸ்பிரிட்டில் ஒரு கற்பனை இருக்குது, என் ஆவியில் ஒரு கற்பனை இருக்குது. ஒரு மனைவினா என்ன, தேவன் தெரிந்து கொண்ட மனைவினா என்னன்னு அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். யாரை குறை சொல்லலை, நான் சத்தியத்தை பேசி ஆகணும். அதாவது இதெல்லாம் கவனிங்களேன், புருஷன் வந்து ஞானம், மனைவி வந்து புத்தி. அவர் என்ன விரும்புவார், ஒரு காரியத்தை எப்படி செய்வார், அவர் எப்படி விரும்புகிறார், அப்படியே பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்ட தான் கேள்வி கேட்பார், உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்தின. அப்போ மனைவி என்பவள் கணவனோடு கூட இசைந்துட்டுருக்கணும். அங்கே வந்து ஆப்போசிட்டே இருக்காது. கரெக்டாக அவளுக்கு புத்தி, அந்த புத்தி என்பது, அதாவது வந்து குணசாலின ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார். இந்த குணசாலி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பலன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இன்றைக்கி யாரை குடும்பம்லாம் நடத்த முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த குடும்பம். இந்த ராகேல் இரக்கமுள்ளவளாய், அவள் மந்தை மேய்க்கிறவளாய் அவள் காட்சியளிக்கிறாள். அந்த இரக்கம் இருந்தால் தான் யாக்கோபோட இசைந்திருந்து பிள்ளை கூடும் இல்லையே சாகிறேன், உன் அன்பு எவ்வளவு பெரியது யாக்கோபே, உனக்கு நான் பிள்ளை பெறவில்லை என்றால் நான் சாகிறேன் என்கின்ற அனுபவத்துக்குள்ள இந்த ராகேல் வர முடியும். அப்போது நீ காலடியை பின்தொடர்ந்து வா என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். அப்போ நல்லா பைபிளை வாசின்றாரு. இவங்க அப்போஸ்தலர் காட்டின வழி என்ன? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கின்ற கர்த்தருடைய ஆவியானவர் வேத புத்தகத்தில் நீங்கள் தேடி வாசிங்கள், தேடி வாசி. இது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. பரிசுத்த ஆவியானவர் இது ஒன்றோடு ஒன்று ஜோடி சேர்த்து இந்த வழியை காண்பிப்பார். நமக்கு பிதாக்கள் இருக்கிறாங்க, முன்னாடி இருக்கிற அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அந்த வழியை நீ ஃபாலோ பண்ணி வந்துட்டேன்னா அங்கே வந்து உன் ஆட்டுக்குட்டியை மேய விடு, உன் சபையை கொண்டு வந்து அங்கே நிறுத்து. இப்போ சபை, மணவாட்டி சபை கேட்கிறாள், ஊழியக்காரன் கேட்கணும், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி வரது, நீங்கள் எங்கே ஆண்டவரே நீங்கள் மடக்கிறீங்க? ஏன்னா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிறுபத்தையும் மிதித்து கொண்டு தான் மேலே பறந்து போகிற. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் அவன்தான். அவனை நீ ஜெயங்கொண்டு நீங்கள் பிதாவக தேவனுக்கு முன்னாக கொண்டு போய் நிறுத்த போகிறீர். ஆண்டவரே நீங்கள் எங்கே மடக்குகிறீர்? மத்தியானம் அல்லேலூயா, மத்தியானம். ஆமென். நம்ம மத்தியான பொழுதில் நம்ம ஜெயங்கொண்டவர்களாய் தேவனுக்கு முன்னாடி நிற்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே கூடாரங்கள் அண்டையில் வந்து ஆட்டுக்குட்டியை மேய விடுமா? அந்த கூடாரம் என்பதுதான் சபை. அந்த சபையை போலவே உன் சபையை என்ன பண்ண நடத்து. இந்த சபையில் வந்து ஒன்றையும் பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூலும் பண்ணணும். எல்லாரையும் தீர்ந்து உள்ள நிறுத்த முடியாது. இப்போ என் குடும்பம் கர்த்தருடைய கிருபையினாலே முழு குடும்பமும் ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்கு முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மனவாஞ்சை. நான் ஒப்பு கொடுத்துருக்கிறோம்.
ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உள்ள, அதன்படி உள்ள வந்து நிற்க வைக்க முடியாது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி அங்கே கொண்டு அந்த கூடாரங்கள் அண்டையில் மந்தையை மேய விடு, அந்த கூடாரத்தை போலவே சபையை நடத்து. நான் எனக்கு புது வெளிச்சம் கிடச்சிச்சு, நான் புதுசாக கொண்டு போகிறேன், அப்படி கொண்டு போகக்கூடாது. அந்த மாடல் அல்லேலூயா சொல்லுவோமா, அது ரொம்ப முக்கியம். நமக்கு முன்னாடி போய்கொண்டிருக்கிற ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவர்களுடைய அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். நாம் எனக்கு புதுசாக வெளிச்சம் வந்துச்சு இல்லை, அந்த ஒன்றோடு பரிசுத்த ஆவியானவர் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அதை நம்ம லிங்க் பண்ணி அந்த பிதாக்களுடைய அனுபவத்தில் நம்ம கொண்டு போவார். சபை என்பது பின்பற்றி போக வேண்டும், அப்போஸ்தலர்களை பின்பற்றி போக வேண்டும், நம்முடைய பிதாக்களை பின்பற்றி போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது சொன்னதுமே நல்லா கவனிங்க, இதான் ஹைலைட்டு. அது சொன்னதுமே மணவாட்டிக்கிட்ட சொன்னதுமே அடி தூள் கலப்பறா மணவாட்டி, அடி சும்மா ரன்னிங் ரேஸில் நல்ல ஓட்டம் ஓடுகிறாள். ஆண்டவரே நான் உம்மை பின்தொடர்ந்து வந்து விடுவேன், என்னால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற என் கர்த்தரை பார்த்து விட்டேன். அவருக்கு ராஜா கொலு இருக்கிற கொலு மண்டபத்தில் என் கர்த்தரை வீற்றிருக்கிறார், அவர் எனக்காக ஜெயம் கொண்டுகிற இவள் பார்த்து விட்டாள், அந்த சத்தம் கேட்டு விட்டாள். இவள் எப்படி ஓடுகிறாள்? இந்த சத்தியத்தின் பாதையில், இந்த சத்தியத்தின் பின்னால, இந்த சத்தியரின் பின்னால, இந்த வாசலின் பின்னால இவள் எப்படி ஓடுகிறாள்? ஏ பிரியமே, ஆச்சரியமா அங்கே ஒரு ஆச்சரியக்குரிய எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. அங்கே ஒரு அமேசிங் அந்த சிம்பிள் இருக்க பாருங்க, எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருக்கா? கண்ணை திறந்து ஒரு முறை பாருங்க போல. இதை நான் முடிக்க போறேன். இப்போ நான் முடிக்க போறேன். இவர் சொல்லிட்டாரு, மத்தியானத்தில் எங்க ஆண்டவரே, மத்தியானம்னா புரிஞ்சு போச்சா வருக, ஆமெனா, சத்துருவில் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, அதை யாராச்சும் ஆக்ஷன் சொல்ல முடியுமா? இந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டவங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த பிரசங்கத்தை சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேலே நினைந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சொல்லு, ஞாபகம் இருக்கா? இதை கை காட்டினிய நல்லா கவனிங்க. இந்த சிங்கம்ன்றது வந்து இது, ஓகேவா? இந்த அசைவு. வலு சர்ப்பம் என்பது இது, விரியன் பாம்பு என்பது இது. இதுதான் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சிங்கம்னா என்னது? கர்ஜிக்கிற சிங்கம், இந்த ஆக்ஷன், அக்கிரமம். வலு சர்ப்பம் என்பது நான் ஆண் நான் பெண் என்பது இது. இந்த பாயிண்ட், இந்த வீடியோலாம் போட்டுலாம் காட்டினேன் அது எப்படிலாம் நமக்குள்ளே கிரியேட் செய்துன்னு. இந்த விரியன் பாம்பு, இந்த டாக்டருடைய சிம்பிளில் சென்டர் ஒரு பாம்பு இருக்கும், இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த ஒரு பக்கம் சென்டருக்கிற பாம்பு வலு சர்ப்பம், இந்த பக்கம் இருக்கிற பாம்பு வந்து விரியன் பாம்பு. அது ரெக்கை இருக்கும், அது வந்து சிங்கம். அது அப்படியே இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் பயங்கரமான ஆராய்ச்சி, அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் நம்ம தியானம் செய்தோம். இந்த மத்தியானத்தில் பாழாக்குகிற இந்த சங்காரம் ஆகிய இந்த அந்தகாரத்தை ஜெயங்கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இயேசு ராஜாவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதை சொன்னதுமே அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியப்பட்டு, என் பிரியமே அப்படின்னு ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க அளவுக்கு இவள் அவ்வளவு வேகமாய் ஓடுகிறாள். தாவீதுடைய ஆத்துமா பகைக்கிற குருடரும் சப்பானிகளுமாய் இல்லாமல் அவள் விசுவாசத்தின் ஓட்டத்தை அவள் பொறுமையோட ஓடுகிறாள். அந்த ஓட்டத்தில் ஒரு பொறுமை இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிங்க போகலாம். என் பிரியமே, எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் அங்கே போடுறதுக்கு காரணம், மணவாளன் மேய்ப்பர் ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு என் பிரியமே வாசி, என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அல்லேலூயா. பார்வோனுடைய ரதம் 600 ரதம். 600 ரதத்துல அவனுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த ரதத்துல பரிகள் பவுஞ்சு, பரி என்பது குதிரை, பரிகள் பவுஞ்சாய், இந்த பவுஞ்சாய் அந்த ரதத்தில் பூட்டி வச்சு சும்மா அந்த குதிரைகள் ஓடுகிற அந்த ஓட்டம் அவ்வளவு ஓசையோடு, அவ்வளவு ஸ்பீடாக, அவ்வளவு லக்கை நோக்கி தேவன் அழைத்திருக்கிற இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி அங்கே ஓடுகிற அந்த மகிமை. 600 என்பது ஆச்சரியம். 600 என்பது நான் வருதா இல்லையா? 600 என்பது இந்த பார்வோனினுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுவேன் என்பது நீ ஆச்சரியமாய்
நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பரிகளின் பவுஞ்சிக்கு நான் உன்னை ஒப்பிடுகிறேன் என்றால், இந்த பரிகள் என்பது 600 ரதங்களோட இஸ்ரவேலை அவன் துரத்தி கொண்டு வருவான். அந்த வசனம் இருக்கிறது இல்லையா? யாத்திராகமத்தில் சக்கு ஞாபகத்துக்கு வரல. 600 ரதங்களோட வருவான் இல்லையா? 600 ரதங்களோட வருவான் என்பது அந்த பார்வோனுடைய ரதங்களினுடைய அந்த பவுஞ்சிக்கு நான் உன்னை ஒப்பிடுவேன் என்று சொல்லுவது, நீ மகிமை அடைந்து பரிபூர்ணமாய் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். ஏனென்றால் எப்படிப்பட்டவள் என்றால், வாசிப்பாளா 10ஆம் வசனம், ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும். நல்ல கவனி, டைம் ஆயிடுச்சுல, நான் முடிச்சிடுறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள் என்பது நியாயப்பிரமாண சுயநீதியை ஜெயங்கொண்டவளாய் ஆபரணங்கள், மணவாளனுடைய அந்த மகிமை, மணவாளனை அறிகிற அந்த அறிவினுடைய ஆபரணங்களை உன் கன்னத்திலே பார்க்கிறேன். உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பழம் போல் இருக்கிறது. அடுத்தது, ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து அழகாயிருக்கிறது. இவள் ஜெயங்கொண்டவளாய் ஆரங்கள் பூண்ட இந்த கழுத்தில், இந்த பொன் ஆரங்கள் இல்லையா? ஆரத்தில் எதில் போடுவோம்? வெளியிலலாம் போட மாட்டாங்க, பொன் ஆரங்கள். அப்போ இந்த கன்னமும் இந்த ஆரம், இந்த கழுத்து வரக்கூடிய இந்த வலுசர்பத்தையும் விரியன் பாம்பையும் ஜெயங்கொண்டவளாய் உன்னுடைய கன்னம் ஆபரணாதிகள் பூண்டிருக்கிறது. பரலோகத்தினுடைய அந்த மகிமையினால் உன்னுடைய கன்னங்கள் தேவன் நீதியினால், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லுகிறாரே, அந்த தேவனுடைய நீதி என்கின்ற அந்த கன்னத்தில் அவருடைய ஆபரணங்கள் இருக்கிறது. அந்த கழுத்தில் ஆரங்கள் பூண்டிருக்கிறது. அது ஜெயங்கொண்ட ஒரு ஜீவியத்தில் இவள் ராஜாத்தி. இங்கே யோசேப்புடைய கழுத்தில் ஆரங்களை அவர் போட்டு அவரை ராஜாசனத்தில் உட்கார வைத்தார். நீ ராஜாத்தி என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். நீ பரிபூர்ணப்பட்டவள் என்று சொல்லுகிறாள். 11ஆவது வசனத்தை, வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். வெள்ளி என்பது புத்தி, பொன் என்பது ஞானம். பொன் என்பது ஞானம். இந்த ஞானம் என்பது 12. ஒரு தகப்பன், எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று பிதாவை அறிந்திருக்கிற அந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். வெள்ளி பொட்டி என்பது, அந்த வெள்ளி என்பது பிதாவின் சித்தம் பரிபூர்ணமாய் செய்த அந்த மகிமை. ஆக நீ மகிமை அடைந்து நீ தேவனுடைய சமூகத்தில் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்தை நீ மேற்கொண்டு வருவாய். அப்போ நீ தாழ்ச்சி அடைவதில்லை, எல்லாவற்றிலும் நீ பரிபூர்ணமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே மணவாட்டியை மகிமைப்படுத்துகிறார். அதுதான் இங்கே அந்த, அதாவது பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சை போல் அவர் பின்னாடி அவள் போகிறாள். அவர் சத்தத்தை அவள் அறிந்திருக்கிறபடினாலே. இப்போ வாசித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தை 10ஆம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எந்த வசனம்? 4 வாசிக்க வேகமா. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த அந்நியன் என்பதுதான் உன்னை பயமுறுத்துறது. உன் சொந்த பந்தம், உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உனக்கு நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க, அமைதியாக நிற்கணும். இதெல்லாம் ஒரு ஹையர் கான்சியஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு நல்ல முதிர்ச்சி நிலையில் தான் கர்த்தருடைய சத்தத்தை நல்லா கூர்ந்து கவனித்து, இந்த சத்தத்தெல்லாம் விட்டு நான் விலகிறேன்னு சொல்லி எல்லா மாம்சீகத்திலேருந்து வரக்கூடிய எல்லா சத்தத்தை விட்டு விலகி ஓடி போயிடணுன்றாரு. அவங்களெல்லாம் விட்டு ஓடி போயிடு. உன் மனதை திடப்படுத்த, உன்னுடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அதை விட்டு ஓடி போயிட்டு தேவ சமூகத்தில் போய் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நல்லா பூர்ணமாக நீங்கள் நோக்கி பாருங்கள். அவளை விட்டு ஓடி போதான். இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. இந்த ஊமையை இயேசு அவருடைய சொன்னார். அவர்களோ
அவர் சொன்னவையின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் அது விளக்கம் சொல்றாரு, வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, என் மணவாளனே, என் ஆத்தும நேசரே, நான் உம்முடைய தோழரின் மந்தைகள் அண்டையிலே போய் திரிகிறது என்ன? ஆமெனா. எனக்கு முன்னாடி வந்த ஆபேல், அப்புறமா ஆபேல் மேய்ப்பன், ஏனோக்கு, நோவா, அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, அல்லேலூயா, எல்லாரும், எலியா, எலிசா, எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சாயலாக வந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரரும், எல்லாம் மனுஷன். ஆனால் என்னை சாயல்படுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை எவ்வளோ பெரிய மகிமை இல்லை! இதெல்லாம் வாசித்தா கண்ணீர் வரும். அவங்கெல்லாம் பிரயாசப்பட்டார்கள். அவங்க பட்ட பிரயாசத்தின் பலனை நீங்கள் அறுக்கிறீங்கடா, என்னை பற்றி சொல்லுங்கன்றாரு. அவங்கெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. என் கர்த்தர் எப்போ வருவார், எங்கள் மெய்ப்பரா, எங்கள் புருஷனா, எப்போது எங்களை மீட்டுக்கொள்வார்னு அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. கர்த்தர் சொல்லிட்டு, அவங்களாம் கள்ளனம் கொள்ளைக்காரன், நீ ஏன்டா அவங்கள பார்க்குற? என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களுக்கு உன்னை நான் ஒப்பிடுவேன். பார்வோனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற பரிகளுடைய பவுஞ்சிக்கு நான் உன்னை ஒப்பிடுவேன். அவ்வளவு மகிமையாய் என்னை பின்பற்றி வருகிறாய். ரதம் என்றாலே மகிமை. அப்போ நீ மகிமை அடைந்து விட்டாய். உன்னுடைய வேகம் அவ்வளவு வேகமாக இருக்கிறது, என்னை அறிந்து கொள்ளும்படியான வேகம் அவ்வளவு வேகமாக இருக்கிறது என்று சொல்லிதான் கர்த்தர் இங்கே அழைக்கிறார். அப்போ நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாக மெய்யாக சொல்லி, எனக்கு முன்னே வந்த கள்ளரும் கொள்ளைக்காரரும் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சத்தியத்தை பரிபூரணமாய் கண்டடைவான். மேய்ச்சல் என்பது நீ 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 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்ளுவ, நீ சத்தியத்தை பரிபூர்ணமாக அறிவ. அதுதான் மணவாட்டி மந்தை, மணவாட்டி சபை, மணவாட்டி ஆடு. அந்த ஆடு மகிமையாய் அவருக்கு பின் செல்கிறது. நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் எப்போதும் என் கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்தவளாய் ராஜா கொலுவிருக்கிற அந்த கொலு மண்டபத்தில் அவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் இருந்துச்சு. அப்போ அவருடைய கண்களிலே கடாட்சம் பெறலானால், இவள் மகிமையாய் வெற்றி சிறந்தால், சத்துருவை மேற்கொண்டு அவள் ஜெயமெடுத்தாள். அப்படிப்பட்ட மகிமையில் நாமும் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். பூரணமாய் மேய்ச்சலை கண்டடைவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பரலோக பரமபிதாவும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய் இருக்கிற எங்கள் மகிமை